குண்டு வந்து ரூம் மேலே போயிட்டு இருந்துச்சு. அதனால நல்ல பயமா இருந்துச்சு. ஆமா பயமா இருந்துச்சு. 1-2 குண்டு இல்ல, ஒரு 200 குண்டு போவோம். அப்படி போற பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருந்தது எங்களுக்கு. இது தொடங்கின ஒரு டவர் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க, வீட்டுல பேச முடியாம இருந்தது. இஸ்ரேல் ஈரான் போரில் சிக்கி தவித்த தமிழக மீனவர்கள் தமிழ்நாடு அரசின் தொடர் முயற்சியால் பத்திரமாக மீட்டு தந்த மத்திய அரசு. தமிழக மீனவர்கள் பாராட்டு. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் உச்சகட்ட நிலையை அடைந்ததை தொடர்ந்து இரு நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்டு வர மத்திய அரசு கடந்த 18ஆம் தேதி ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் நடவடிக்கையை தொடங்கியது. இதன் மூலம் 19 சிறப்பு விமானங்கள் மூலம் 1000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் மீட்கப்பட்டு பத்திரமாக அழைத்து வரப்பட்டனர். போர் நடந்துச்சு, நீங்க இருக்கிற பக்கத்துல ஏதாவது தாக்குதல் நடந்துச்சு? நாங்க இருக்க பக்கத்துல தாக்குதல் இல்ல, கொஞ்சம் தள்ளி ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி தாக்குதல் நடந்தது. போர் இங்க நாங்க அங்க இருக்கும்போது மேலோடி அங்கேயும் பறக்கிறது தான் தெரியும், சவுண்டும் கேட்டுட்டு இருக்கு. பயமா தான் இருந்தது. ஒரு நாள் வந்து 200 குண்டு போயிட்டு இருந்தது. அதுதான் பயங்கர பேடியா இருந்தது. நாங்க இருக்க இடம் வந்து ஐஸ் ஃபுல்லா வந்து கேஸ் ஏரியா, போட்ட கதை முடிஞ்ச அவ்வளவுதான். அதனால அங்க எதுவுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. போர் அப்படின்னு நாங்கள் பார்க்கல. ஆனால் எங்கள் இடத்துல அந்தளவுக்கு அடி கிடையாது. எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க. எங்களுக்கு கொஞ்சம் இடமுள்ள இடங்கள்லாம் வந்து போர் எடுத்தாங்க. அதுக்குள்ள மக்கள்லாம் கொஞ்சம் அச்சரிக்கப்பட்டாங்க. எல்லாரும் மேலிமேலி குண்டுகள்லாம் மேலிமேலி போகுது. கடற்கரையில் இருக்கும்போது குண்டுல தலைக்கு மேலிமேலி போகும். கொஞ்சம் பயம் இருந்துச்சு, மற்றபடி வந்து ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து பாம்பு போடுறது 1-2 தான் போடுவாங்களாம். இப்போ வந்து ஜாஸ்தியா போட்டுட்டாங்க. ஈரான்காரங்க அங்கே போட்டாங்க, இஸ்ரேலுக்கு. இப்போ போக பதட்டம்னு சொல்றாங்க. அந்த நேரம் நாங்கள் கண்ணால பார்த்தோம், பதட்டமா இருந்துச்சு. ஆமா, அது போர் நடக்கும்போது எந்த மாதிரியான எச்சரிக்கை உங்களுக்கு கொடுத்தாங்க? எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒண்ணுமே இல்லை. யாரும் வெளியே வாங்கி உள்ள ரூம்ல இருந்தாங்க. அதன்படி ஈரானில் சிக்கி தவிக்கும் தமிழக மீனவர்கள் பாதுகாப்பாக இந்தியா திரும்புவதற்கு உரிய தூதரக நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதினார். 1 மாசம் ஆச்சு எங்களுக்கு டிக்கெட் போட்டு தரல, ஃபிளைட் ஓடல, டிக்கெட்டும் போட்டு தரல. அதனால நாங்க வந்து எம்பசி மூலமாட்டு வந்து அப்படி எல்லாம் பார்த்தாங்க எங்களை. இப்போ இதை போக பதட்டம் வரும்போது அதுக்கு முன்னாடியே எம்போசி தெரிவிச்சிருந்தாங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் உடனே தெரிவிங்க அப்படின்னு. அப்போ இங்கே 2-3 கேப்டன் மாதிரி கொஞ்சம் பெரியவங்க இருந்தாங்க, அவங்க தொடர்பு கொண்டாங்க. பிரச்சனை இல்லை, உங்களை உடனே எடுக்கலாம், பாஸ்போர்ட்டை மட்டும் நீங்கள் வாங்கி தந்தால் போதும் அப்படின்னு. அவங்க உடனே பாஸ்போர்ட்டை கொண்டு வாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது அந்த எம்போசி இருக்க இடமும் எங்களுக்கும் 1700 கிலோமீட்டர் உண்டு. மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களை சேர்ந்த மொத்தம் 651 இந்திய மீனவர்கள் ஈரானில் சிக்கி தவித்து வருகின்றனர். மீனவர்களின் பாதுகாப்பு குறித்து தகவல்கள் ஏதும் இல்லாததால் அவர்களது குடும்பத்தினர் ஆழ்ந்த துயரத்தில் உள்ளனர். மீனவர்கள் பாதுகாப்பாக இந்தியா திரும்ப மத்திய வெளியுறவு அமைச்சகம் தேவையான தூதரக நடவடிக்கைகளை எடுத்து உதவ வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளார். அடிக்கடி போன் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் அங்கே 1.5 நாள் ட்ராவல் பண்ணோம். அங்கே போன பிறகு எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. எங்களை அந்த பதற்றமே இல்லாமல் போச்சு. எம்போசியில் போய் சேர்ந்த பிறகு இந்த ஃப்ளைட்டு ஏற்றி விட உள்ள ஏர்போர்ட்டுக்கு வந்து எங்களை எல்லாம் ஏற்றி விட்டுட்டு அப்புறம் வெளியே போனாங்க. ஈரான்லேருந்து நாங்கள் வந்து எம்போசி மூலம் வந்து கூட வரப்பட்டோம். அந்த வகையில் முதற்கட்டமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் 22 பேர் ஈரானில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் பத்திரமாக டெல்லி வந்தனர். அவர்களுக்கு தமிழ்நாடு இல்லத்தில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் டெல்லியில் இருந்து கேரளா எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தனர். டெல்லியில் தமிழ்நாடு அரசு நல்ல சலுகை பண்ணாங்க. சாப்பாடு, ரூம் வசதி எல்லாமே பண்ணி தந்தாங்க. அப்புறம் இங்கே டெல்லியில் வந்த பிறகு நம்ம தமிழ்நாடு அரசு அவங்க வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப நல்ல மகிழ்ச்சியாக இருக்கு எங்களுக்கு. எங்களை அங்கேருந்து புக் பண்ணி அவங்க வண்டியிலேயே இங்கே தமிழ்நாடு இதில் கொண்டு வந்தாங்க. வீட்டில் அங்கேருந்து சாப்பாடு எல்லாமே அவங்க நல்லா போட்டாங்க. அவங்க தான் டிக்கெட் எடுத்து அனுப்பி இங்கே அனுப்பி வச்சுட்டாங்க. தமிழ்நாடு இல்லத்தில் வந்து நல்லா தங்க வச்சாங்க. நல்லா சாப்பாடுலாம் நல்லா போட்டாங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. டெல்லியிலேருந்து ட்ரெயின் ஏற்றி விட்டு வந்து இறக்கப்பட்டிருக்கோம். அவர்களை பத்மநாபபுரம் சப் கலெக்டர் வினய்குமார் மீனா வரவேற்றார். தமிழ்நாடு அரசு எங்களுக்கு நல்லபடியாட்டி ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே வந்ததுக்கு இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இந்தியா கவர்மெண்ட்டுக்கும் நன்றி சொல்றோம். இந்நிகழ்வில் மீன்வளத்துறை இணை இயக்குனர் சந்திரா, மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அஜித் ஸ்டாலின், மரைன் எம்போஸ்மெண்ட் ஆய்வாளர் சனல்குமார் ஆகியோர் வரவேற்று
உணவு மற்றும் குடிநீர் போன்றவற்றை வழங்கி தனி வாகனம் மூலம் பாதுகாப்புடன் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். பாதுகாப்பை வந்து இறக்கி விட்டுருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சொந்த ஊர் திரும்பிய மகிழ்ச்சியில் ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்துடன் தமிழக மீனவர்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றிகள் தெரிவித்தனர். எங்கள் குடும்பத்தை பார்க்க போகிறோம், எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. குடும்பத்தை பார்க்க போகிறோம், சந்தோஷமா இருக்கும். ஆமா, குடும்பத்தை பார்க்க போனா ஜாலியாக தான் இருப்போம் அப்படின்னு.